திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியின் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுள் கடந்தமைச் சுடரே திரைபெறாமன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமர்களுக்கும் அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, உமாபதி சிவனார் இயற்றி அருளிய போற்றி பகருடைய நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையில் இன்று 42வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பினை பெருமானுடைய பெரும் கருணையால் பெற்றுள்ளோம். எனவே அந்த பாடலை, அந்த கண்ணியை பாடி தொடர்ந்து சிந்திப்போம். தான் மாள வெற்றி கடும் தூதர் வேகத்துடன் வந்து பற்றித்தம் வெங்குருவின் பால் காட்ட இந்த ஆன்மாவானது உடலிலிருந்து பிரிந்து அந்த நல்வினைகள் காரணமாக அது மாலாகவோ அயனாகவோ இருந்து பிறகு மானாடர் கோமுதலாய் அந்த பெரும் பதங்களிலே திருமால் பிரமன் இந்திரன் முதலிய பெரிய தெய்வ பதவிகளில் நலம் பெறுகின்ற நாள், அந்த இனிய நுகர்ச்சிகளெல்லாம் நுகர்ந்த காலத்து புண்ணியங்களை அனுபவித்து முடித்த பிறகு பாவங்களை அனுபவிக்கின்ற காலம் வந்ததும் தான் மாள அந்த உயிரானத உடலை விட்டு பிரிந்த அந்த நிலையிலே அந்த வெற்றி கடும் தூதர் கூற்றுவனுடைய தூதுவர்கள் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால் காட்ட, கூற்றுவனுடைய தூதுவர்கள் விரைந்து வந்து இந்த ஆன்மாவை பற்றி தம்முடைய கொடுமையான தலைவரிடத்தில் கொண்டு சென்று காட்டவும். இங்கே இந்த ஆன்மாவினுடைய இந்த உலக வாழ்க்கை நீங்கி நிற்கின்ற நிலையிலே இந்த கூற்றுவனுடைய தூதுவர்கள் அழைத்து கொண்டு சென்று அவர்களுடைய தலைவனிடம் காட்டுகின்றார்கள் இந்த ஆன்மாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இவையெல்லாம் உலகத்தில் உள்ள ஆன்மாக்களுக்கு இயல்பாக நடக்கின்ற நிகழ்வு. ஆனால் அடியார் பெருமக்களுக்கு இந்த நிலை வாராமல் இருக்க வேண்டுமென்றால் நாளும் சிவபெருமானை பூவும் நீரும் கொண்டு அன்போடு வழிபாடு செய்தல் வேண்டும். அவனுடைய அஞ்செழுத்தை உணர்ந்து ஓதுதல் வேண்டும். அவனுடைய பொருள் சேர் புகழ்களை
பாடி பரவுதல் வேண்டும். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வாய்க்குமாயின் நமக்கு இந்த தருமராசனுடைய தூதுவர்கள் நம்மை நெருங்க மாட்டார்கள். நம்முடைய திருஞான சம்பந்தர் அருளிய அந்த கோளறு திருப்பதிகத்திலே மதினுதல் மங்கையோடு வடவாலிருந்து மறை ஓது மெங்கள் வரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே பூந்ததனால் திருமகள் கலையது ஊர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று அத்துணையும் இந்த தூதுவர்களும் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பதை அற்புதமாக விளக்கியிருப்பார் நம்முடைய திருஞான சம்பந்தர். அப்பர் பெருமானும் அவருடைய திருவையாற்று பதிகத்திலே அற்புதமாக அருள் செய்திருப்பார். 4ஆம் திருமுறையிலே மாதிர மாநிலமாவன வானவர் மாமுகட்டின் மீதன மென்கழல் வெங்கச்சுவிக்கின வெண்ணமனார் தூதரையோடத் துறப்பன துன்பரத் தொண்டு வட்டார்க்கு காதரமான ஆதரமாவன காண்க ஐயாரன் அடித்தலமே என்று தருமராசனுடைய தூதர்களை ஓடச் செய்வானாம் நம்முடைய பெருமான். யாருக்கு? தொண்டுபட்டார்க்கு. பெருமானுடைய அந்த தொண்டுகளை சரியகிரி யோக ஞான அந்த நிலைகளிலே தொண்டுபட்டு இருக்கின்ற அடியார் பெருமக்களை ஒன்றும் செய்ய முடியாதவாறு தருமராசனுடைய தூதர்களை ஓடச் செய்வான் என்று அற்புதமாக அருளுவார். இன்னொரு இடத்திலே மிகவும் சிறப்பான அந்த பகுதி காலபாச குறுந்தொகை என்ற அந்த குறுந்தொகையிலே அப்பர் பெருமான் படையும் பாசமும் பற்றிய கையினீர் அடையன் மின் நமது ஈசன் அடியரை விடைகொள் ஊர்தியினான் அடியார் குழாம் புடைபுகாது நீர் போற்றியே போமினே போற்றியே போமினே போற்றியே போமினே என்று அற்புதமான இந்த பதிகம் காலவாச திருக்குறுந்தொகை. எவருக்கேனும் யமபயம் இருந்தால் இந்த பதிகத்தை பாடி அதிலிருந்து மீளலாம். அற்புதமான பதிகம். இதிலே அந்த படையும் பாசமும் பற்றிய அந்த கையனராக உள்ள அந்த தூதுவர்களை, கூற்றுவனுடைய தூதுவர்களை எச்சரிக்கின்றார் திருநாவுக்கரசு நாயனார். நீங்கள் நமது ஈசன் அடியவர்களை நெருங்கக்கூடாது. அவர்களுடைய அடியார் திருக்கூட்டம் இருந்தால் அதன் உள் செல்லாமல் வெளியே இருந்து ஒதுங்கி செல்லுதல் வேண்டும், அதுவும் வணங்கி போற்றி செல்லுதல் வேண்டும் என்று ஒரு ஆணையாக பிறப்பித்திருக்கின்றார் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார். அற்புதமான இந்த பதிகம் முழுக்க சிறப்பாக இருக்கும். நம்முடைய திருவாசகத்திலே இந்த நிலையை எல்லாம் கண்டு நான் அஞ்ச மாட்டேன் என்று அச்சப்பத்திலே மணிவாசக பெருமான் அற்புதமாக அருளுவார். கோள்நிலா வாழி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன்
கோள் நிலாவாளி அஞ்சேன் கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன் நீள்நிலா அணையினானை நினைந்து நைந்துருகினக்கு வாழ்நிலாம் கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா ஆணலாதவரைக் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று கற்றிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே. சிவபெருமான் இருக்கையில் மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டென்று நினைக்கின்றவரை கண்டால் நான் அஞ்சுகின்றேன் என்று அழகாக இந்த பதிகம் முழுக்க அற்புத பதிகம். அதிலே கூற்றுவனுடைய சீற்றத்தை கண்டு நான் அஞ்சமாட்டேன். ஏனென்றால் பெருமானுடைய அடியவராக இருக்கின்ற அடியேனை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் அற்புதமாக அருளுவார். திருமூல தேவநாயனார் செல்வம் நிலையாமை என்ற அந்த பகுதியிலே ஒரு பாடல், உடம்பொடு உயிரிடை விட்டோடும் போது அடும் பரிசொன்றில்லை அண்ணலை எண்ணும் விடும் பரிசாய் நின்ற மெய் நமன் தூதர் சுடும் பரிசத்தை சுழகிலாரே என்று எல்லாவற்றையும் விடுத்து சிவபெருமானை நினைப்பவரை இந்த தூதுவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்பதையும் நமக்கு குறிப்பிடுவார். நம்முடைய திருத்தொண்டர் புராணத்திலே சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றிய இந்த ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே ஒரு அற்புத இடம். இங்கே தூதுவர்கள் எல்லாம் ஆன்மாக்களை வந்து கவர்ந்து செல்வதற்காக கூற்றுவன் அங்கே தூது அனுப்புகின்றார். ஆனால் இங்கே பெருமான் தானே அன்பர்களுடைய உள்ள கிடக்கைக்காக அவர்களுடைய வருத்தத்தை தீர்ப்பதற்காக பெருமானே தூதுவனாக சென்று அந்த குறையை நீக்குவதை நமக்கு ஏர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே காணலாம். இங்கே பெருமானே தூதுவனாக வருவது எத்துணை அற்புதம்! நாம் போற்றி பகருடை நூலிலே முன்பே நாம் பெருமான் எப்படி ஆன்மாக்களுக்கு அவன் வந்து பணி செய்கின்றான் என்பதை நாம் முன்பே சிந்தித்திருக்கின்றோம். பண்டாரியான படி போற்றி என்று நாம் சிந்தித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த பெருமான் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக பறவையார் மாளிகைக்கு அந்த தூது செல்கின்ற காட்சி. பெருமானை சுந்தரமூர்த்தி நாயனார் அன்போடு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் தூது செல்கின்றார். எத்துணை அற்புதம் என்றால், சேக்கிழார் பெருமான் நமக்கு அதை தெளிவாக காட்டுகின்றார். பெருமான் ஆன்மாக்களுடைய அந்த இச்சையை அறிந்து குணவழி விட்டு திருத்தி என்ற வகையிலே ஒன்று ஒன்றாக அந்த படிநிலையிலே ஆன்மாக்களை அவன் கருணையால் எடுத்து மேல்நோக்கு நிலையிலே இது அவனுடைய திருவடியை சாருமாறு அருள் செய்கின்ற நிலை. இங்கே சுந்தரர் பெருமானை பறவையார் மாளிகைக்கு தூது அனுப்புகின்றார். அப்பொழுது அனுப்பிய பிறகு
வரவு பார்த்திருக்கின்றாராம். தூதரை போக விட்டு வரவு பார்த்திருந்த தொண்டர் நாதரை அறிவிலாதே நன்னுதல் புலவி நீக்கி போதரத் தொழுதேன் என்று புலம்புவார். பறவையாரை காதலில் இசைவு கொண்டு வருவதே கருத்துக்கொள்வார் என்று பெருமானை தூது அனுப்பியதை குறித்து அவர் அங்கே அற்புதமாக என்ன நிலையில் இருந்தார் என்பதை நம்முடைய சேக்கிழார் பெருமான் காட்டுவார். எனவே சேக்கிழார் பெருமான் கூட தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை வணங்குபவர்களுக்கு நாம் பெருமானுடைய கருணையை எளிதாக பெறலாம் என்றும் அருளுவார். அப்படி நாம் இங்கே இந்த கூற்றுவனுடைய தூதுவர்களுடைய பிடியில் நாம் சிக்காமல் இருப்பதற்கு பெருமானை நாளும் அன்போடு வணங்குதல் வேண்டும். இந்த வாழ்நாள் முடிந்ததும் இந்த யமதூதர்கள் விரைந்து சென்று தவறாமல் உயிரை பிடித்துச் செல்வர். எனவே அதனால் வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி என்றார். இங்கே தொல்காப்பியத்திலே மாற்றரும் கூற்றம் என்றும் அங்கே குறிப்பிடுவார். அப்படி இன்றைய இந்த கண்ணியிலே தான் மாள வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி தம் வெங்குருவின் பால்காட்ட தன்னுடைய தலைவனாகிய விளங்குகின்ற கூற்றுவனிடம் இந்த உயிரை கொண்டு போய் நிறுத்துகின்றார்கள். எனவே நாம் இந்நிலை வாராமல் இருக்க பெருமானுக்கு நாளும் அன்போடு அவனுடைய பொருள் செயற்புகழ்களை பாடி வழிபாடு செய்து நாம் நன்னிலையை பெறுவோம் என்று பெருமானுடைய பெரும் கருணையால் இன்றைய கண்ணியை சிந்தித்து அடுத்த வகுப்பிலே அடுத்த கண்ணியை சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தன்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அகம்பத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.